அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம். உயிரின் இயல்புகள் குறித்து நாம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து ஒவ்வொரு காதையாக பார்த்து வருகிறோம். இரண்டாவது காதையிலே உயிரினுடைய இயல்புகள் எவை என்று ஒரு 9 இயல்புகள் அல்லது பண்புகள், அந்த பண்புகளை குறித்து தெரிவித்தார். அதற்கு ஒவ்வொரு காதையாக நமக்கு விளக்கம் சொல்லி சம்சாரத்தோ என்ற அந்த வார்த்தைக்கு 13வது காதையிலே 2 வரிகளிலே அவர் சொல்லியிருந்ததை சற்று விரிவாக மார்கணாஸ்தானம், குணஸ்தானம் என்பவற்றை பற்றி நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அவர் 14வது காதையிலே உயிரினுடைய சித்த நிலை என்பது குறித்து நமக்கு தெரிவிக்கிறார். சித்தநிலை என்பது நிக்கம்மாட்டகுணா கிஞ்சுனா சரமதேகதோ சித்தா லோயக்கடிதா நிச்சா உப்பாத வயோஹிம் சஞ்சுத்தா என்று சித்தநிலை குறித்து கூறுகிறார். இப்போது உயிரினுடைய இயல்புகள் குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவை எல்லாமே பிறவி உயிர்களுடைய இயல்புகளாக கூறப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். உயிரினுடைய உண்மையான இயல்பு என்ன என்று சொன்னால், அனந்த ஞானமும் அனந்த காட்சியும், அதாவது காட்சி, அறிவு, இவற்றை முழுமையாக உடையது உயிர். அவ்வளோதான். இந்த நிலையிலே நம்முடைய உயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு அறிவு மறைப்பு வினைகளும் காட்சி மறைப்பு வினைகளும் இருக்கின்றன. மற்றும் மோகனியம் போன்றவை பல்வேறு வினைகள் நமக்கு இருப்பதை பார்த்தோம். 8 வகையான வினைகள். அவை 4 அகாதி வினைகள். அவை உயிருக்கு நேரடியாக உயிர் தூய்மை அடைவதை தடுக்கக்கூடிய இன்னலை தருபவை. 4 அகாதி வினைகள். அவை இந்த பிறவியின் காரணமாக நேர்பவை. அவை விலகக்கூடியவை. இப்படி நம்ம பார்த்தோம். அந்த 8 வினைகளும் எப்படி விலகுகின்றன என்பதனையும் குணஸ்தானத்தை வைத்து நாம் பார்த்தோம். அந்த வினைகள் எல்லாம் விலகிவிட்டால் நிக்கம்மா அட்டகுணா, நிக்கம்மா கம்மம், கர்மம், கர்மம் என்பது இல்லை, இல்லாமல் போய்விட்டால் நிக்கம்மா, கர்மங்கள் இல்லாத நிலையில் என்ன கிடைக்கிறது? அட்டகுணா, 8 குணங்கள் கிடைக்கின்றன. அந்த உயிருக்கு 8 குணங்கள் கிடைக்கின்றன. ஏன் 8 குணம்? 8 கர்மங்கள் இருந்தது. அந்த 8 கர்மங்களும் அழிந்ததும் அவற்றினுடைய அந்த அந்த கலங்கிய நிலையெல்லாம் நீங்கிய பிறகு தூய குணங்களாக 8 குணங்கள் வந்து சேர்கின்றன. அப்போது கிஞ்சுனா சரம தேகதோ, சரம தேகம் என்று சொன்னால் கடைசி உடல். கடைசி உடல் என்று சொன்னால் அதன் பிறகு உடல் கிடையாது. சித்த நிலையை நோக்கி அந்த உயிர் செல்கிறது. சரம தேகதாரி என்று சொல்வார்கள். அதாவது அந்த பிறவியிலே சித்த நிலையை சேர்கின்ற தீர்த்தங்கரர்கள் எல்லாம் அவருடைய கடைசி சரீரம் சரம தேகதாரி. அதே போல தான் கேவலிகள் எல்லாருக்குமே. இப்போ பரத சக்கரவர்த்திக்கும் பாகுபலிக்கும் சண்டை வந்தது. அந்த சண்டையில் ஏன் அவங்க 2 பேர் மட்டும் மோதலான்னு சொன்னாங்க. காரணம் என்னென்னா, 2 பேருமே சரம தேகதாரிகள். அந்த பிறவிலேயே அவர்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும். அவர்களுக்கு எந்த விதமான அழிவும் ஏற்படாது. கூட இருக்க சைனியத்துக்கு தான் அழிவு ஏற்படும். இருக்கிற பொதுமக்கள், அந்த சாதாரண சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, வீரர்கள் சண்டை போகிறாங்களா, அவங்கெல்லாம் செத்து போவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும் மரணம் ஏற்படாது. காரணம் என்றால் அவங்க அந்த மந்திரிகள்லாம் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேருமே சரமதேகதாரிகள், இந்த பிறவிலே மோட்சம் அடைகிறவங்க. நீங்கள் அவரை கொல்ல முடியாது, அவர் உங்களை கொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயந்தான் சரமதேகம் என்று கூறப்படுவது. அதிலிருந்து கிஞ்சுன, கிஞ்ச் என்று சொன்னால் கொஞ்சம், கொஞ்சமாக அந்த தேகத்திலிருந்து கொஞ்சம் குறைந்த தேகத்தோடு சித்த நிலைக்கு போகிறது. சித்த நிலையிலே
தேகம் என்று ஒன்று உண்டா? அதுக்கு விளக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதை விட கொஞ்சோண்டு குறைந்த அளவிலே அந்த தேகம் செல்லும். அந்த தேகம் பார்த்திங்கன்னா சித்தர் சீலாவில் சில இடத்துல படத்தில் வரைஞ்சிருப்பாங்க. வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்கும். ஒரு மனிதன் அமர்ந்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, அது ஒரு இடத்தை அடைத்து கொள்ளுமே தவிர நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி பாகங்கள் எல்லாம், உள்ளே இருக்கிற பாகங்கள்லாம் அங்கே இருக்காது. அதுக்கு இருக்காது. அந்த ஒரு சித்த உடல்லையே இன்னொரு சித்த உடல் போய் சேரும். அது இருக்கிற இடத்துல இன்னொரு சித்த உடலும் போய் நிற்கும். காரணம் என்னென்னா, அதுக்கு உள்ளீடு அற்றது என்று சொல்வார்கள். ஹாலோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உள்ளீடு அற்றது, உள்ளே எதுவும் கிடையாது, வெறும் அவுட்லைன் மட்டும்தான் இருக்கும். அந்த அவுட்லைனுக்கு இருக்கக்கூடிய அளவு கூட இந்த ஏற்கனவே கடைசி தேகம் எடுத்த கடைசி தேகத்தை விட குறைவாக அது இருக்கும். கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அதான் சித்தா என்று சொல்லப்படுவது. அது எங்கே இருக்கும்? லோயக்கடிதா. லோயக்கடிதா என்றால் லோகத்தினுடைய உச்சியிலே இருக்கும். சித்தசீலா எங்கே இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அதான் உச்சி. உலகத்தினுடைய அந்த 3 வாத வளையங்கள் இருக்குது, அதை தொட்ட மாதிரி இருக்கும். அதான் உலகத்தினுடைய உச்சி. அது இடத்திலே போயிருக்கும். நிச்சா உப்பாத வயேஹிம் சஞ்சுத்தா. அதற்கு தோற்றம், மாறுதல், நிலைத்தல், இந்த 3 பண்பும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக அதை பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது திரவிய உத்பாத வியய என்று சொல்வார்கள். திரவியம்னா நிலைத்தது. இந்த இடத்துல திரவியம், திரவியம் இல்லை, திரவியம். திரவியம் என்றால் நிலைப்பு, உத்பாதம் என்றால் மாறுதல், வியயம் என்றால் அழிதல். இந்த 3 இயல்புகளும் கூடியதாகத்தான் அங்கேயும் இருக்கும். அது அந்த உயிரினுடைய இயல்பு. எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு தோற்றம், மாறுதல், அழிவு, நிலைத்தல் எல்லாமே உண்டு. அது போன்ற ஒரு நிலையில தான் இது இருக்கிறது என்று அந்த பண்பினை இதிலே கூறுகிறார். 4 வகையான பந்தங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துள்ளோம். பிரகிருதி, சிதி, அனுபாகம், பிரதேச பந்தம் என்று. இந்த 4 விதமான பந்தங்களும் மொத்தமாக அழிந்தால்தான் எல்லா வினைகளும் அழியும். அதற்காக இந்த இடத்துல அதை கொடுத்துருக்கேன். அதனால் சித்த உயிரோடைய இயல்பு என்னென்னா, வினைகள் முற்றிலும் அழிந்த பிறகு உயிரானது 8 குணங்களை அடைகிறது. கடைசி உடலின் சிறிது குறைந்த உருவம் உள்ளதாகிறது. உலக உச்சியில் சென்று நிலைக்கிறது. தோன்றுதல், அழிதல், இருத்தல் என்ற தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. இதுவே சித்த பரமேஷ்டி அந்த உயிரினுடைய இயல்பாகும் என்று இந்த காதை சொன்ன அந்த கருத்தை நம்ம பொருளாக பொழிப்புரையாக இதில் பார்க்கிறோம். இப்போ இதில் இந்த வினை 8 விதமான வினைகள் இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். தர்சனாவர்ணியம் என்ற அந்த வினை அழிந்தால் அனந்த தரிசனம் என்ற கடையிலா காட்சி என்று கூறப்படுவது. அது ஞானாவரணியம் அழிந்தால் அனந்த ஞானம், அதற்கு மேலான ஞானமே கிடையாது. அனந்தனா அதுதான் கடையிலா ஞானம், அதுக்கு முடிவு என்பதே இல்லை. மோகனியம் அழிந்தால் அனந்த சுகம் கிடைக்கும். அந்தராயம் அழிந்தால் அனந்த வீரியம் கிடைக்கும். இவை 4ம் காதி வினைகள் முதலிலே அழிந்து விடுகின்றன, அரகந்தர் நிலையிலே இருக்கக்கூடியவை. அப்புறம் அரகந்தர் அல்லது கேவலி மீதி இருக்கிற அகாதி வினைகளை அழித்து தான் சித்த நிலைக்கு போகிறார். அப்போ சித்த நிலையில் அந்த 4 பண்புகளோடு இந்த அகாதி வினை அழிவதால் கிடைக்கக்கூடிய பண்புகளும் சேர்ந்துவிடும், அந்த குணங்களும். வேதனியம் அதாவது இன்பம் துன்பம் அது அழிந்தால் கிடைக்கக்கூடியதை அவ்யாபாதத்துவம் என்று கூறுவார்கள். அவ்யாபாதத்துவம்னா அங்கே இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அதாவது இன்பம் என்று ஒன்று இருந்தால்தான் துன்பம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா துன்பம் என்று ஒன்று இருந்தால்தான் இன்பத்துக்கு வேலை இருக்கும். ஆனால் 2மே கிடையாது அங்கே. அந்த இன்பமோ துன்பமோ இல்லாத நிலையைத்தான் அவ்யாபாதத்துவம் என்று சொல்வார்கள். ஆயுள் இல்லாததால் அபககனத்துவம் என்ற பண்பு இருக்கும். அபககனத்துவம் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன நிலையில் அந்த உள்ளீடு அற்ற அந்த உடல், அதுதான் அபககனத்துவம். அது என்றும் அழியாமல் இருக்கும் அந்த உருவம். அதற்கடுத்து நாமகர்மம் முழுவதுமாக அழிந்துவிட்டால் உடலே இருக்காது. உடல் என்ற ஒரு பாகமே இல்லைன்னா அது சூக்ஷ்மமாக ஆகிவிடும். ஒன்றுமே இல்லாததாக ஆகிவிடுவதால் அதி சூக்ஷ்மத்துவம் கிடைக்கும். கோத்திரம் என்பது அகுருள் அகுத்துவம். குரு என்றால்
கணம். லகு என்றால் ரொம்ப லேசாக இருக்கிறது. இந்த ரெண்டும் இருக்காது. அது எதிலன்னா, குரு என்றால் நல்ல நல்ல ஒரு பிறவியிலே பிறத்தல். லகு என்றால் மிகவும் கீழ்த்தரமான பிறவியிலே பிறத்தல். அந்த ரெண்டுமே இருக்காது இதில். கோத்திரம் அழிந்து விட்டால் உச்ச கோத்திரமும் இல்லை, நீச்ச கோத்திரமும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? அகு குரு லகுத்துவம். என்றால் இல்லைன்னு அர்த்தம். குரு லகு ரெண்டு பண்புமே அந்த உயிருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் இந்த 8 குணங்கள் தோன்றுகின்றன 8 வினை அழிந்த பிறகு. அப்போ அந்த உயிர் மேலே செல்கிறது என்று நம்ம பார்த்தோம். இது ரொம்ப நம்ம சமணத்தில் தான் இந்த மாதிரியான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மற்றதை கூட ரொம்ப அதிகமாக படித்ததில்லை. இருந்தாலும் இது ஒரு நம்ம நம்ம வியப்படையக்கூடிய வழியில் இந்த கருத்து கூறப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உயிர் சித்த உயிராக போகிறதோ அல்லது வேறு ஒரு பிறவியிலே சென்று சேர்கிறதோ, ஏதோ ஒன்று நடக்குது அந்த ஆயுள் முடிந்ததும். இந்த எஸ்ன்னு நடுவில் போட்டிருக்கு இல்லைங்களா, அது சோல், அதாவது உயிர்னு சொல்கிறது. அந்த இடத்துல ஒரு உயிர் இருந்தால், அது மரணம் அடைந்தால் அது எந்த திசைகளிலே அது செல்லும்னா, கிழக்கு திசை. கிழக்கு என்பது நம்ம இந்த ஸ்க்ரீனில் வலது பக்கமாக இருக்கக்கூடியது நம்ம நினச்சிக்கலாம். உங்களுக்கு நம்ம மேப்பில் பார்க்கும்போது கிழக்கு எது எடுத்துக்கிறோம், வங்காள விரிகுடா இருக்கிற பற்றி அந்த டைரெக்ஷனாக நினச்சிக்கங்க. அந்த கிழக்கு பக்கமாக செல்லும், அல்லது மேற்கு பக்கமாக செல்லும், அல்லது மேல் பக்கமாக சொல்கிறத வடக்குன்னு சொல்கிறோம், வடக்கு பக்கமாக செல்லும். அதே போல் தெற்கு பக்கமாக செல்லும். நேர்கோட்டில்தான் உயிர் செல்லும். அந்த நேர்கோட்டில் செல்லும் பொழுது இந்த 4 திசைகளில் அது செல்லும். இப்போ இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு 4 மூளைகளுக்கு 4 பேர் கொடுத்துருக்கேன். இந்த மூளை சென்ட்ரல்லேருந்து மூளைக்கு போனால் அது கோண திசை என்று சொல்வார்கள். தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்குன்னு. அந்த மாதிரி கோண திசைகளில் உயிர் செல்லாது என்று நமக்கு ஆகமம் கூறுகிறது. இங்கே ஏரோ மார்க் சின்னதாக போட்டு சிகப்பில் இன்ட்டு போட்டிருக்கேன். அந்த வழியாக போகாது என்பதற்காக தான் அந்த சிகப்பில் இன்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் அந்த உயிரானது இந்த பச்சை கலர் இருக்கிற அந்த பாதைகளில் மட்டுமே செல்லும். அதாவது ஒரு உயிர் இருக்குதுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் அது ஏ இடத்துல இருக்கலாம், பி இடத்துல இருக்கலாம், இந்த நடுவில் கேப் இருக்குது அந்த இடம் இருக்கலாம், சிடியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது ஒரே திசை என்று சொன்னால் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்ற அந்த நேரான திசைகளில் தான் செல்லும், கோண திசைகளில் செல்லாது என்று நமக்கு கூறப்பட்டு இருக்கிறது. இப்போ எஸ்ன்ற இடத்துல ஒரு உயிர் இருக்குன்னா அது ஏவுக்கு போகணுன்னு வச்சுங்க. ஏவுக்கு போனால் நேராக கிழக்க அப்புறம்தான் வடக்க போகும். பிக்கு போகணுன்னா மேற்க ஏவுக்கு மேற்க வடக்க போகும். பிக்கு போகணுன்னா கிழக்க வடக்க போகும். அப்போ இது ஒரு பாதை, இன்னொரு பாதை, 2 பாதை வரும் அதுக்கு. அப்படி கிராஸாக போகாது என்று நமக்கு ஆகமம் தெரிவிக்கிறது. நமக்கு ஆகமம் என்ன சொல்கிறதோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இதற்கான விளக்கங்கள் எல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? நம்ம முனிநிலைக்கு போய் நம்ம கேவலியானால் தான் இதுக்கு என்ன விளக்கன்னே தெரியும். ஆனால் அவர்கள் கேவலிகளாக ஆகி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் நம்ப வேண்டும். இதுதான் நற்காட்சியினுடைய ஐயமின்மை என்பது தான் முதல் அங்கம்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரியான பாதைகளில் தான் அது செல்லும். இப்போ அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரே சமயம் அப்போ நேராக போயிடும். ஃபஸ்ட்டு படம். 2 சமயம் என்பது இப்போ நான் சொன்ன மாதிரி கிழக்க வடக்க போகும். கிழக்க வருவதற்கு ஒரு சமயம், வடக்க போவதற்கு ஒரு சமயம். இப்போ நம்ம இந்த பீன்ற இடத்துல இருந்து இந்த கேப்புக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. டிக்கும் சிக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, அல்லது டிஏ கூட இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு உயிர் வரணும்னா அது என்ன செய்யும்? 3 சமயத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போ மேலே இந்த இடத்துல இருந்து இப்படி இது ஒரு சமயம், அதன் பிறகு இப்படி இது 2வது சமயம், கீழே வரணும் 3வது சமயம். அதாவது வடக்கிலே இருந்து ஒரு உயிர் அது என்ன செய்யும்? கீழ் இறங்கி அப்புறம் அந்த கிழக்கு திசையிலிருந்து நடுவுக்கு வரும்.
அப்புறம் சென்டருக்கு வந்த பிறகு அந்த நடு இடத்துல இருந்து தெற்கிலே நோக்கி அது செல்லும். அப்போ இதுக்கு 3 சமயமானது ஆகும். ஒரு உயிருக்கு இவ்வாறு அது பயணத்தை செய்தால் 3 சமயம் ஆகும். அப்போ எந்த உயிராக இருந்தாலும் ஒரு சமய நேரத்தில் அடுத்த உடலை எடுக்கும், அல்லது 2 சமய நேரத்தில் அடுத்த உடலை எடுக்கும், அல்லது 3 சமய நேரத்தில் அடுத்த உடலை எடுத்துவிடும். அதற்கு மேல் 4வது சமயம்லாம் அது அந்த உயிரில் போய் சேர்ந்துட்டுருக்கும். 3 சமய நேரம்தான் அது எடுத்துக்கொள்ளும். 4வது சமயத்தில் புதிய உடலை அது எடுத்துக்கொண்டு விடும். மாரணாந்திக சமுத்காதம் நம்ம பார்த்தோம், அதை நினைவுபடுத்திக்கோங்க. நம்ம உயிர் எங்கே செல்கிறது என்பதை இந்த உயிர் போவதற்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடும். அதனால் அந்த பாதையிலே சென்று ஒரு சமயத்தில் போய் அடுத்த உடலை எடுக்கலாம், 2 சமயத்தில் போய் எடுத்துக்கலாம், 3 சமயத்தில் போய் எடுத்துக்கலாம். அது உலகிலே எந்த திசையிலே இருக்கிறது, இந்த 4 திசைகளிலே எந்த திசையிலே இருக்கிறது என்பதை பொறுத்தது. அந்த பாதை பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சிடும். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே, 2 பக்கம் அதில் தான் 2 பக்கம் ஏரோவும் போட்டு இதில் காமிச்சிருக்கேன். இந்த படத்தை அதில் ஏதாவது கொஞ்சம் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இதை எனக்கு அதிகமாக கம்ப்யூட்டரில் படமெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை, அதனால் கொஞ்சம் சுமாராக போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்க. இப்போ இதன் பிறகு சித்த உயிர் எங்கே போகுது பாருங்கள். இங்கே நடுவில் ப்ரௌனாக இருக்கிற இடம் தான் உயிர். சித்த உயிர் ஆயிடுச்சுன்னா ஒரே சமயம்தான் அப்படியே போய் மேலே சித்த சீலாவில் அமைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடலுடைய அமைப்பு எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அபககனத்துவம் என்று காணப்படுவது. பின்னாடி அது ஒளிவட்டம், அதோடு அந்த உடலினுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும். கடைசி தேகத்திலே கிஞ்சூண்டு என்று சொல்வார்கள். மிக அதாவது ஒரு இறகு அளவு குறைந்து என்று ஒரு இடத்துல விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு மயில் இறகு அளவு குறைந்த அந்த எடையோடு அது அங்கே அந்த உருவத்தோடு அங்கே போய் சேரும் என்று சொல்கிறது. நம்ம பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு கூடுதல் விளக்கத்துக்காக சித்த பக்தியில் கூறப்படுகின்ற இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். சித்தன் சேஷன் அசேஷன் நிகழ பலகலிம் ஸ்ரைரந்திர சுபாவை சூக்ஷ்மத்வா கிரியாவை காஹா குருளு லகுக குணைஹி ஷாயிகை சோபமான அந்யச்சான்ய வியபோக பிரவண விஷயசம் பிராப்தலப்தி பிரபாவை ஊர்த்வம் ரஜா ஸ்வபாவான் சமயமுபகதோ சாம்னி சந்திஷ்ட அக்ரே. சித்த நிலை எப்படி ஏற்படுகிறது? சேஷனா மீதி இருக்கிறது. அந்த மீதி இருக்கிறதெல்லாம் அசேஷ, நாசேஷன் இருக்கு இல்லைங்களா, அசேஷ. மீதி இருக்கிற அந்த வினைகள் எல்லாம் அசேஷம், மீதி இல்லாமல் ஆகிடும். மீதி இல்லாமல் ஆகிடும்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சு போயிடும். நிகழ பலகலியும் பலமான கட்டோடு இருக்கிறது வினைகள், அதை எல்லாமே நீங்கி விடுகின்றன. அதனால் என்ன ஆகுது? அனந்த சுபாவம், ஸ்ரைன் அனந்த சுபாவம், ஸ்திரமான நிலையான அர்த்தம். ஸ்திரமான அனந்த சுபாவத்தை அடைந்து இருக்கிறது. 4 காதி வினைகள் அழிந்தவுடன் அனந்த நான்மை கிடைக்கிறது. நம்ம பார்த்துக்கலாம், அனந்த தரிசனம், அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம், இவை தான் அந்த அனந்த சுபாவம். அது எப்போ கிடைச்சது? காதி வினை அழிஞ்ச உடனே. அதன் பிறகு அகாதி வினையினாலும் அழையும். அதுதான் அசேஷான், அதுவும் காணாமல் போய்விடும். அப்போ என்ன கிடைக்கும்? சூக்ஷ்மத்துவம், அதிசூக்ஷ்மத்துவம் என்று பார்த்தோம் ஆயுள் போனதும். அவககனம், அவ்யாபாதம், அடுத்தது அவ்யாபாதம், அக்ரியான் என்று சொல்வார்கள். அக்ரியானா எந்த வேலையும் செய்யாமல் இருத்தல். உயிருக்கு அப்புறம் எந்த வேலையும் கிடையாது. சித்த பகவானை நம்ம கும்பிடுறோம். சித்த பகவான் நமக்கு என்ன செய்வார்? கொஸ்டின், அதுக்கு விடையை கண்டுபிடிங்க. நம்ம நூல்களில் எல்லாவற்றிலும் அது கொடுத்துருக்குது. அவர் நமக்கு என்ன செய்வார்ன்ட்டு நீங்கள் யோசனை பண்ணுங்கள். அது தேவைன்னா அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அவர் அக்ரியா, எதுவும் செய்ய மாட்டார்னு இதில் வருது, அது பார்த்துக்க. அவகாகனம்னா அதான் அந்த ஆயுள் கர்மம் முடிஞ்ச உடனே வரக்கூடியது. அகுருலகம், அந்த முன்னாடி இருக்கிற ஹா இருக்கு இல்லைங்களா, அங்கே ஆ இருக்குது, அதுதான் அகுருலகு. அகுருலகுன்னா
கோத்திர வினை அழிந்ததால் வரக்கூடியது. அந்த இதெல்லாம் ஷாயிகை அழிந்ததும் சோபமான மிகவும் விசேஷமான அது கிடைக்கிறது. அதான் விய பிரபணம், அதாவது அந்த அழிதல் நிலைத்தல் மாறுதல் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிராப்தம் கிடைக்கிறது. ஊர்த்துவம், ஊர்த்துவம்னா மேல் நோக்கி செல்லுதல். விரஜா விரைந்து சென்றுவிடும். எங்கே மேல் நோக்கித்தான் செல்லும் அந்த உயிர். கீழே வினைகள் கட்டி போட்டு வச்சிருந்தது அந்த உயிரை. அந்த உயிரானது வினைகள் கயிறு அருந்தவுடன் விரைவாக மேல் நோக்கி செல்லும். நமக்கு மேருமந்திர புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஆமனுக்கு விதை வந்து வெடிச்சா எப்படி மேலே போகுமோ அப்படி போகும் என்று சொல்வார். அவருடைய ஒரு இதை ஒரு உதாரணத்துக்கு காட்டி சொல்வார். நிறைய இருக்குது அந்த உயிர் போகின்ற இதெல்லாம் நம்ம குறைவாகத்தான் பார்க்குறோம். அது சமயம், ஒரு சமய நேரத்தில் எங்கே போகும்? அக்கரே. அக்கரே என்றால் உச்சிக்கு சென்றுவிடும் என்று இந்த சித்த பக்தியிலே இது கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இதே போலவே சூடாமணி நிகண்டு என்ற அந்த நூலிலே மிக தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்க. இதில் அவருடைய இயல்பு, இறைவனுடைய இயல்பு. இறைவன்னா சித்தந்தான். கடையிலா ஞானத்தோடு காட்சி வீரியம் இன்பம் இடையுறு நாமமின்மை விதித்த கோத்திரங்கள் இன்மை அடைவில ஆயுவின்மை அந்தராயங்கள் இன்மை உடையவன் யாவன் மற்ற உலகினுக்கு இறைவனாமே. இந்த உலகனுக்கு இறைவன் என்று கூறப்படுவன் எப்படிப்பட்ட பண்புகளை உடையவன் என்று சொன்னால், கடையிலா ஞானம் காட்சி வீரியம் இன்பம், இந்த 4. இடையூறு நாமமின்மை, நாமகர்மம் போனதால் வந்தது. கோத்திரமின்மை, கோத்திரங்கள் இல்லாமல் இருந்ததால் வந்தது. ஆயுவின்மை, அந்த ஆயுகள் இல்லாமல் இருப்பதனால் அதனால் கிடைக்கக்கூடியது. அந்தராயங்களும் இல்லாமல் போவதால் அவருக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. அந்த 8 குணத்தை உடையவனே இறைவன் என்று நமக்கு சூடாமணி நிகழ்ந்த நூல் குறிப்பிடுகிறது. அதனால் அந்த சித்த நிலையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இவ்வளவு வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? 2வது காதைக்கான விளக்கத்தை தான் இதில் கொடுத்துருக்கார். ஜீவோ உபபோகமபோ அமுத்தி கர்த்தா சதேக பரிமாணோ போத்தா சம்சாரத்தோ சித்தாசோ விசக சோட்டகி. இத்தனை பண்பு நம்ம பார்த்துட்டோமான்னு பாருங்கள். ஜீவோ உயிர்ப்பு, அதுக்கு பிராணங்கள் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது உபயோகமோ, உபயோகம் உள்ளதுன்னா ஞான தரிசன உபயோகம் உள்ளதுன்னு பார்த்தோம். அமூர்த்தி, அது உருவமற்றது, ஏன்னா அது புற்களம் அல்ல அப்படி பார்த்தோம். வினையை செய்பவன் அவன்தான் கர்த்தா. சதேக பரிமாணம், ஏற்றுக்கொண்ட உடலினுடைய அளவினை உடையது. போத்தா, அந்த கர்மங்களை அனுபவிப்பதும் அவன்தான். சம்சாரத்தோக்கு தான் ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். மார்கணஸ்தானம் குணஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்து ஜீவஸ்தானத்தோடு சேர்த்து அதை பார்த்தோம். சம்சாரத்தோ. அதற்கு அடுத்தது சித்தோ, சித்தனாக ஆகிறான் எல்லா கர்மங்களும் போயிட்ட பிறகு. அதன் பிறகு சோ விசச உட்டகையினா உச்சிக்கு சென்று விடுகிறான். இந்த 9 பண்புகளையும் இந்த 2வது காதையிலே கூறப்பட்ட அதற்குத்தான் இதில் விளக்கம் நமக்கு பல நூல்களிலிருந்து எடுத்து படிக்க வச்சிட்டாரு. நம்ம சித்தாந்த சக்கரவர்த்தின்னு ஏன் அவரை சொல்கிறோம்? அவர் சொல்கிறது 2 வரி தான். ஆனால் அதற்காக நாம் தேடி படிக்க வேண்டிய நூல்கள் பலவாக இருக்கின்றன. அதனுடைய விளக்கம் மிக விரிவாக இருக்கிறது. இதனால்தான் நூலோட பேர் சங்கரகம். சங்கரகம் என்றால் சுருக்கி கூறுதல். சுருக்கி கூறியிருக்கிறார் அவர். திரவிய விஷயங்களை சுருக்கி கூறியிருக்கிறார். அவற்றை நாம் விரிவுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இதற்கோடு இந்த உயிரினுடைய பண்புகள் குறித்து இதில் இந்த காதையோடு முடிக்கிறார். நம்ம அடுத்ததாக வருகின்ற காதையினை அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த விளக்கங்களை எல்லாம் நாம் கொடுப்பதற்காக இவற்றிலே எல்லா விதமான படங்களையும் ஒரு சில வாக்கியங்களில் படித்தால்தான் அது புரியும் என்பதற்காகவும் இந்த யூடியூப்பில் நான் இதில் முயற்சி செய்து வருகிறேன். அதனால் இந்த யூடியூப் அதனுடைய பதிவுகள் நல்லபடியாக இருக்குமானால் அதற்கு ஒரு நீங்கள் விருப்பம் லைக்கில் பட்டனை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவியுங்கள். இதற்கு ஆதரவளியுங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமளித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.